சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பீலமேடு, கோயம்புத்தூர். ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் மசூதிக்கு வந்த ஷியா பிரிவை சேர்ந்தவர்களை குறிவைத்து ஐஎஸ் பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதில் இந்தியர் ஒருவர் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். சன்னி பிரிவை சேர்ந்த ஐஎஸ் பயங்கரவாதிகள் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈராக் ஆகிய நாடுகளில் உள்ள ஷியா பிரிவு இஸ்லாமியர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். ஷியா பிரிவினரின் தியாக தினமான மொஹரம் பண்டிகை புதன்கிழமை உலகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. இந்த பண்டிகையின் போது மசூதியில் அதிகம் பேர் கூடுவது வழக்கம். இந்நிலையில் ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் ஷியா பிரிவினர் எப்போதும் போல மசூதிக்கு வழிபட வந்தனர். அப்போது அவர்களை குறிவைத்து ஐஎஸ் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 6 பேர் உயிரிழந்தனர். இவர்களில் 4 பேர் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள், ஒருவர் காவல்துறையை சேர்ந்தவர். இந்த தாக்குதலில் 28 பேர் துப்பாக்கி குண்டு பாய்ந்து காயமடைந்தனர். துப்பாக்கி சூடு நடத்திய 3 ஐஎஸ் பயங்கரவாதிகளையும் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தினர். இது தொடர்பாக ஓமனில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்ட செய்தியில், மஸ்கட்டில் இமாம் அலி மசூதிக்கு அருகே பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டு நடத்திய தாக்குதலில் ஒரு இந்தியர் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். மேலும் ஒரு இந்தியர் காயமடைந்தார். அவர்களுக்கு தூதரகம் சார்பில் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர் மற்றும் காயமடைந்தவர் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தூதரகம் அளிக்கும் என்று இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது.